நேச்சர் தான் இதை பண்ணுச்சு அப்படின்னா அது ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்களுக்கு தேவைப்பட்டதுனால தான் இந்த எமோஷன் சூஸ் பண்ணோம். ஏன்னா என்கிட்ட வேற ஒரு ஆல்டர்னேட் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. எப்படி? அது வந்து என்னன்னா சும்மா ஒரு ஐடியாக்காக, சும்மா ஐடியா ஸ்டேஜ்ல தான் இருந்தது. ஐடியாவா எப்படின்னா இந்த 2 பேருக்குள்ள சண்டை வராது. ராதர் வந்து 2 பேரும் ஃபேமிலியும் பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எப்படின்னா எப்படி ஆயிரும்னா 2 பேருமே கஷ்டத்துல இருக்க கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவரும் வீடு வாங்கி கஷ்டத்துல இருப்பார், அவங்களும் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. ஸோ என்ன 2 பேருமே ஹாப்பியா 2 பேருக்குள்ளுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஆகுனா நம்ம கஷ்டத்தை போக்குறது இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த 12ல வந்து இந்த லாட்ரி அடிக்கிறது, ரேஸ் அடிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 2 பேருக்கும் பணம் தான் பிரச்சனையா இருக்கும். ஸோ அந்த பணத்தை நம்ம வந்துட்டு சம்பாரிச்சிட்டோம்னா 2 பேருக்குமே இது செட்டில் ஆயிடும்னு சொல்லி இவங்களை பணம் சம்பாதிக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பணத்தை நீங்க 22ல எங்களுக்கு கொடுத்துடணும் எங்களோட ஷேர்ன்னு சொல்லி இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ பேசிட்டு ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு இந்த டேட்ல நீங்க 22ல இந்த பணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க இந்த இடத்துலன்னு. பார்த்தா அவங்க வரமாட்டாங்க. ஸோ வரலன்ன உடனே தான் இவங்களுக்கு என்ன தோணும்னா அப்ப நம்மள சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு 12ல இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா நீங்க வரல, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, பணத்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கு கில்ட் ஆகி மறுநாள் காலையில் ஒரு டிவிடி வரும் இவங்களுக்கு. டிவிடி பணம்லாம் அந்த இதுவானதெல்லாம் வரும். என்னன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, பட் ஆனா இவங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க 12ல இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்ல இருக்கவங்க எப்படி பாஸ்ட்ல இருக்கவங்களை காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுவா பண்ணோம். அதுதான் அந்த இவரு சொல்றாரு, ஒரு டூருக்கு போனாங்க இந்த காய்கறிக்காரர் சொல்றாங்க, அது மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம். அது ஒரு டைவர்ஷன் ஃபேக்டர் மாதிரி யூஸ் பண்ணோம். பட் என்னன்னா இது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணோம். பட் எமோஷனல் கொஞ்சம் கம்மியா, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருக்கு, பட் பிளேவா இதுக்கான காரணிகள் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இதுல வந்து அந்த காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே அந்த அம்மாக்காக தான். அந்த அம்மா வந்து ஒரு 10 வருஷமா கிரீவிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த பையனை ஏதோ ஒரு வகையில கான்டாக்ட் பண்ணாதான் அந்த அம்மா பிழைப்பாங்கன்றதுக்காக நேச்சர் இறங்கி வந்து இப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுச்சு.